போடணும் குழந்தைக்கு. ஆமா. எப்படிமா போடலாம்? எப்படி போடலாம்? என்ன பேர் உள்ள ஒரு பெயரை போடலாமா? வேண்டாம். மூதாக்கள் பெயர் அதுவும் வேண்டாம். நம்ம மாமா தாய் மாமா பெயர் போடலாமே. எங்க சித்தப்பா பேரை போடுவோமா? வேண்டாம் வேண்டாம். அது வேண்டாமா? உங்க சித்தப்பா பேரு போடவே வேண்டாம். கணேசன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா? அது தேவையே கிடையாது. அந்த பேரு வேண்டாமா? முருகப்பிரானுடைய அருளால் கிடைத்த குழந்தை. சரி, அதனால இந்த குழந்தைக்கு ஆமா கட்ட சித்தன் தந்தை பெயர். ஆமா அப்படிதானே? ஆமா. குழந்தைக்கு எப்படி பெயர் போடுகிறார் பாருங்கள். என்ன புல்ல பாடனன்றோ பாடனன்றோ இமையுடல் பெயரும் இட்டா ஈன போல மாடனன்றோ சிவனடியாள் தன்னுடைய மகனுக்கு ஈனபுலமாடன் என்ற பெயர் நாமத்தை சூட்டினார். சரி, அருமை பெருமையாக வளர்த்து வருகின்றாள். அதாவது இவனுக்கு 3 வயதை அடைகிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்த்து வர மீண்டும் இந்த சிவனடியால் கருவுற்று 10 மாதம் திகழ்ந்து அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்ததா. அந்த பெண் குழந்தை தாலாட்டி சீராட்டி குழந்தைக்கு ஈனபுலமாடி என்ற பேர் நாமத்தை சூட்டினார்கள். சரி, அழகான பேர் தான். பெயரிட்டு குழந்தையை அன்போடு வளர்த்து வர வயது என்னாகிறது? 5 வயதாகிறது. வேண்டிய கல்விகளை கற்று வருகின்றார்கள். சரி, அதாவது நம்ம குழந்தையை நீ படிக்க வைக்கணும். அப்படிதானே? 5 வயது 7 வயதுல தான் அந்த காலத்துக்கு குருகுலத்துக்கு விடுவாங்க. இனிமே நமது குழந்தையை வாத்தியாரிடம் ஒப்படைக்க வேண்டும். வாத்தியாரை வரவழைத்து தான் கல்வியை படித்து கொடுப்பாங்களாம். அப்படிதானே? அந்த காலத்துல. இப்ப நம்ம தான் வாத்தியார் தேடி போனோம். அண்ணாவியை அழைத்து வந்தார்கள். இந்த கட்டச்சித்தன் சிவனடியார் தன் மகனுக்கு தன்னுடைய தொழில் வேண்டாம், இருந்தாலும் அவனுக்கு குலத்தொழிலை பின்னால் கவனிக்கலாம், கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வாத்தியாரை அழைத்து வந்தார்கள்.
அண்ணாவையே அழைத்து கொண்டு விட்டிருக்காங்க. சரி வணங்கினான் இந்த குழந்தையாகிய ஆமா ஈனபுலமாடன். ஆமா இப்படி பாருங்கள், எப்படி? அண்ணாவியை கண்ட போது போது அடிதொழுதான் புலமாடன். அண்ணாவியே கண்டபோது அடிவனந்தான் புலமாடன் பள்ளி கொடாங் அலங்கரித்தார், பாலகனை படிக்க வைத்தார். தேங்காயும் தச்சனையும் திருமண்பில் கொண்டு வைத்தார். பிச்சி என்னும் மலரெடுத்து பிள்ளையாரை அடிதொழுதார். அறிவோம் நமோவெனவே, அறிவோம் நமவெனவே அடித்தாரே தேங்காயை. திரு நீலகண்ட அண்ணாவை அழைத்து வந்தார்கள். ஆமா அண்ணாவை வந்தார். சரி குழந்தையை அருகிலே அழைத்து அப்படி பிள்ளையாருக்கு வேண்டிய படப்புகள் எல்லாம் போட்டார். ஆமா பிள்ளையார் சரி அம்மா வேறு படப்பெல்லாம் போட்டு சரி ஒரு தட்சணை எல்லாம் வைத்தார்கள். ஆமா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்தார்கள். சரி அண்ணாவியை வணங்கி நிற்கிறார் இந்த ஈனபுலமாடன். ஆமா குழந்தைக்கு சரி முதல்ல மணலில் எழுத கற்றுக் கொடுக்கிறார். தான் எழுதுவாங்களா அந்த காலத்துல. ஆமா எப்படி எப்படி பாருங்கள், எப்படி அறிவோம் நமவெனவே, அறிவோம் நமவெனவே வாய்ப்பாடம் படிக்கிறாரா. அறிவோம் நமயனவே, அறிவோம் நமயனவே வாய்ப்பாடு படித்தாரா. அறிவெறி எழுதி நாவி கை கொடுத்தான், கை கொடுத்தான். அறிவெறி என்று சொல்லி உலகிலே எழுதுவாரா, உலகிலே எழுதுவாரா. உபசரமாய் குலமாடல் அன்னை வேந்தல் அன்னை வீதா, அன்னை வேந்தல் அன்னை வீதா. திரு தொண்டர் பிராணங்களோ ஆமா அறிவெறி என்றுபடி ஆமா ஆத்திச்சூடி சரி ஒன்றை வேந்தன் ஆமா 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 பிராணம் 28 அகமம் 32 தர்மங்கள் 96 தர்மம் 64 கலைக்கானங்கள் ஆமா 96 தத்துவங்கள். ஆமா இவைகளெல்லாம் படிக்கிறான். சரி வாத்தியாரு சொல்ற மாதிரி கேட்டு படிக்கிறான். ஆமா சொல்ற பேச்சு கேட்கான். ஆமா வேண்டிய கல்விகளை கற்றார். சரி இனிமேல் ஆமா இந்த குழந்தைக்கு ஆ, ஒரு வீரனுக்குள்ள விளையாட்டு அனைத்துமே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமா அப்படி என்று என்று இனிமே உடவாள் வெட்டு படிக்க வேண்டும், அப்படி வாழ் சிலம்பம் படிக்க வேண்டும் சரி என்று. ஆ, அம்மா யார் அழைக்கிறது, ஆமா அதுக்கு ஆசான் வேண்டும் அல்லவா ஆமா என்று என்ன செய்கிறார் பாருங்கள். என்ன பச்சை மூங்கில் வெட்டி வந்து வெட்டி வந்து வைத்த நல்ல இலங்கம் வைத்தார். பச்சை மூங்கில் வெட்டி வந்து வெட்டி வந்து தாங்கி மூங்கில் தானும் வைத்தான். பாடக சாலை ஒன்று சாலை ஒன்று
இந்த ஆசானை அழைத்து வந்தார்கள். ஆமா. இளங்கப்புரை எல்லாம் அமைத்தார்கள். சரி. இதுல இனிமேல் வேண்டிய கல்விகளை நாமல் கற்றுக் கொடுக்க வேண்டும் அம்மா என்று இந்த சிவனடியாளுடைய மகன் ஈனபுலமாடனுக்கு கச்சகிரிக்கு சரி வேண்டிய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தார். எப்படி படிக்கிறார் பாருங்கள். எப்படி? வலது கை தனிலே தகடமெடுத்தார், கையிலே தகடமெடுத்தார், ஆசாரங்கள் கோரிடுவாராம், ஆசாரங்கள் கூறிடுவாராம், வட்டமிட்டு அங்கே கையை தட்டி, வட்டமிட்டு அங்கே கையை தட்டி, வைத்த அடவு படித்திடுவாராம், வைத்த அடவு படித்திடுவாராம், சுவடு வைத்து அடமானம், சுட்டு வைத்து அடமானம், அடவீதனில் கிளம்பிடுவாராம், அடவீதனிலே எழும்பிடுவாராம், கடதடன்னு அடித்த கம்பை ஆண் பிடித்தார போரே. அதாவது இந்த ஈனபுல மாடல் ஆசான் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி படிக்கிறார். சரி அப்பா ஈனபுல மாடா, என்ன நான் சொல்ற மாதிரி நீ படிக்கணும், சரியா? சரி, அப்படியே ஆகட்டும். அப்படி என்று இடது கைதனில் சகடமெடுத்தார், இடது கையிலே சலகமெடுத்தான், வலது கைதனில் பரிசு எடுத்தார், வலது கையிலே பரிசு எடுத்தார், வாங்கிய தொழிலது செய்கிற நேரம், வாங்கிய தொழிலது செய்கிற நேரம், மனது மகிழவை இருபெருமாக, மனது மகிழே இருபெருமாக, இன்னும் ஒரு தொழில் செய்யும் என்றாரே, இன்னும் ஒரு செய்யும் என்றாரே, பொன்னிட்ட தகடம் பூவிட்ட தகடம், பொன்னிட்டு தகடம் பூவிட்டு தகடம், உரைத்தோல் உரைகள் கட்டிய தகடம், புலிகே கட்டிட வெட்டிட தகடம், பொன்னிட்ட தகடம் விருதிட்ட தகடம், பின்னிட்ட தகடம் விரிதிட்ட தகடம், வீரமணி கட்டிய தகடம், வீரமணி கட்டிய தகடம், கையும் இவருடன் மெய்யையும் பாராய், ஐயோ இவரது வெய்ய வாரா, வலது சுவடது முன்னே வைத்து, வலது சுவலிட முத்தியில் வைத்து, வலதடி தகடம் வீசுவென்றாரே, வலதடி தகடம் பேசுவென்றாரே, இடது சுவடது முன்னே வைத்து, இடது சுகதட முன்னே வைத்து, இடதடி தகடம் வீசுவென்றாரே. இடது தகடம் பேசுவென்றாரே. இப்படி ஆமா, வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அப்படி அன்போடு கற்று வருகிறார். அம்மா. யாரை ஈனபுல மாடல் ஆமா. தங்கையோடு ஆ. அன்பாக பல தொழிலும் படித்தார்கள். சரி. தங்கை ஈனபுலமாடி, ஆமா. இவன் புலமாடே அவன் புலமாடி, புலமாடன் புலமாடி ரெண்டு பேரும் அண்ணன் தங்கை என்றால் அப்படி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா தங்கை அதை தட்ட மாட்டாள். ஆமா, அண்ணன் பேச்சு அப்படியே கேக்குறான். தங்கை என்ன பொருள் கேட்டாலும் தங்கைக்கு உயிரை கொடுப்பான் இந்த தமையன், இந்த அண்ணன். ஆமா. அப்படி படித்து வருகின்றார்கள். சரி. படித்தவர்கள் முடித்த போது பாவினையாய் குலமாடல், பாவினையாய் குலமாடு, அண்ணன் என்றால் தங்கையவள் ஆதரவாய் உயிர் கொடுப்பாள், ஆதரவாய் உயிர் கொடுப்பாள், அண்ணனுடன் தங்கையரும் தங்கையரும் அருமையுடன் வளர்ந்து வர சோம்புகள் பெறவே புகழ் பெறவே சிறந்த நல்ல மனப்பாட்டில்
துணையுமாக ஆமா ஆதரவாக அன்போடு வளர்ந்து வரும் நாளில் சரி ஏண்டா ஆ, தங்கை வேண்டும் என்ற பொருள் ஒரு நிமிடம் தாமதம் இல்லாமல் வாங்கி கொடுப்பார். ஆமா வாங்கி கொடுத்துருவான். ஆமா ஆ, ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி நடந்தாலும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா தான் போவாங்க. ஆமா சரி அண்ணனை பிரிந்து அரை நிமிடம் கூட இவள் இருக்க மாட்டாள். ஆமா அப்படி வாழ்ந்து வரும்போதே சரி ரெண்டு பேரும் வெளியே வருவதை போவதை பார்த்தார் ஊர்வலங்கள். தன்னுடைய இனத்தவர்கள் கூட பொறாமைப்படுகின்றார்கள். சரி ஓஹோ இவர்கள் ஒற்றுமையை பற்றி ஆமா ஆ, அவ்வளவு ஒற்றுமை. ஆ. பொதுவா அப்படிதானே. ஆமா ஒரு வீட்டுல நல்லது நடக்குதுன்னா சரி அடுத்த ஆளுக்கு பொறாமதான். ஆமா ஆ, அப்படி இந்த குழந்தைகள் ரெண்டும் ஒற்றுமையாக வளர்ந்து வருகின்றார்கள். சரிதான். அழகு அழகு அப்படி அழகு. ஆமா இப்படி எப்படி பாருங்கள். எப்படி சந்திரனுக்கானாலும் ஆமா சற்றே ஒரு கற்பு உண்டு. சொல்லுமா சூரியனுக்கானாலும் ஓடே சுற்றி ஒரு கற்பு உண்டு. ஆகா ஒடுகிற தண்ணீர் ஒடுகிற தண்ணீர் ஒரு கற்பு உண்டே ஆகா ஆமா ஓடே இந்த ஈனபுலமாடன் ஈனபுலமாடி ஆமா அழகு என்றால் அப்படி அழகு. ஆமா ஏன்னா ஆ, எலுமிச்சம்பழத்தை பார்த்தால் பார்த்தால் எள்ளளவு கற்பு உண்டு. ஆமா மாதுளம் பழத்தை பார்த்தால் மத்தியில் கற்பு உண்டு ஆமா ஆமா ஆடுகின்ற நாகத்துக்கு ஆமா மத்தியில் ஒரு கருப்பு உண்டு. அடியில் ஒரு கருப்பு உண்டு. ஆமா. ஓடுகிற தண்ணீரில் ஓடே கருப்பு உண்டு. சரி அதுபோல் என்ன இது புலமாடி புலமாடன். ஆமா ரெண்டு பேருக்கும் தலைமுடி கற்பொழிய தானே ஒரு கற்பும் இல்லை. சரி அகன்ற மார்பு. ஆமா நடையை பார்த்தா அது ஒரு வீர நட. ஆமா நடந்து வருகின்றார்கள். அப்படி அப்படி வளர்ந்து வரும்போது ஆமா வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் சரி சிவனடியாள் தன்னுடைய மக்கள் இருவேரையும் அழைத்தாள். ஆமா சரி அழைத்து என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். எப்படி? மக்களையும் அருகழைத்து அருகழைத்து அருகலைத்து மாதாவும் சொல்லுவாளா சொல்லுவாளா மக்களையும் அருகலைத்து அருகலைத்து ஆமாமா அருகழைத்து மாதாவும் சொல்லுவாரா சொல்லுவாரா என் மகனே புலமாடா மகனே புலமாடா வார்த்தை செல்வகனே வார்த்தை கேளு கண்ணே தந்தையரும் அன்னையுமாக தந்தையரும் நீயுமாக தானே ஒரு சுற்றியல்லோ நானே ஒரு சுச்சியல்லோ அழுத்தெடுத்து கூலி வாங்கி மக்களை ஆதரவாய் வாரும் என்றார். ஓடு ஓடு ஆமா பாவினேயாய் அப்படி. வேலை செய்து பவுசு பெற வாழ்ந்திடலாம். பிள்ளைக்கு தவம் இருந்து மக்களே பெற்றேனடா உங்களையும். போடு போடு ஆமா ஓடு ஓடு அடே அப்பா ஆமா பார்த்தாள். ஆ, இது சிவனடியால் மக்களை அழைக்கிறார். ஆமா என் அன்பு மக்களே அம்மா ரெண்டு பேரும் இங்க வாங்கடா எதுக்குமா கூப்பிட்டீங்க என்று அண்ணனை கூப்பிட்டால் தங்கையும் வந்து நிற்கிறான். ஆமா தங்கச்சியை கூப்பிட்டா அண்ணனும் கூட வந்து நிற்கிறான். ஆமா அவளுக்கு ஒத்துமை. அம்மா மகனே குலமாடா என்ன நம்ம குலத்தொழில் என்ன? நம்ம குலத்தொழிலா அழுக்கெடுக்கிற வேலை அழுக்கெடுக்கிறது
அடுக்கெடுத்து ஆமா ஊர் ஊரா போய் அழுக்கு எடுக்கணும். ஆமா அழுக்கு எடுத்து தோச்சி வெள்ளாவி வைத்து ஆமா வெளுத்து கொடுக்கணும். ஆமா கொடுக்கணும்ல. ஆமா. மக்களே எங்களுக்கு வயது எங்க காலத்துக்கு பிறகு நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஆமா நம்ம குலத்தொழில நம்ம தான் செஞ்சாகணும். அதனால போய் வாங்கடா அப்படின்னா. ஆமா ஏன்னா இவன் வீராதி வீரன் சூராதி சூரன். சரி சகல கல்விகளையும் கற்றிருக்கிறான். ஆமா இவனுக்கு இதுல இஷ்டம் இல்ல. சரி அம்மா சொல்ற வார்த்தை கேட்க மாட்டான். பிடிக்கல. ஆமா அவன் தான் பெரிய பெரிய வித்தைகள்லாம் படிச்சுட்டான். ஆமா இந்த தொழில் செஞ்சோன்னா செய்வானா? செய்ய மாட்டாம் இல்லையா? ஆமா பார்த்தாள். அம்மா சொன்ன வார்த்தையை மறுத்து விட்டான். மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா கவலை கொண்டாள் இந்த சிவனடியாள். ஆமா அப்பதான் தங்கையை பார்த்து சொல்லுகிறான். எப்படி? இந்த கீனபுலமாடல் தங்கையரை அருகழைத்து 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 நானே சொல்வான் புலமாடல் புலமாடல் தங்கையரை அருகழைத்து 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 நானே சொல்வான் புலமாடல் புலமாடல் என்னுடைய தங்கையரே என்னுடைய தங்கையரே நான் உரைக்கே நீ கேளு உரைக்கே நீ கேளு அம்மாவோ சினத்ததினால் அம்மாவோ சினத்ததினால் அடியே நான் இருப்பதில்லை. நாடு விட்டு நாடு போறேன் நாடு விட்டு நாடு போறேன் நாயகியே தங்கையரே அழகியே தங்கையரே என்று சொல்ல புலமாடல் என்று சொல்ல புலமாடல் எது சொல்வாள் புலமாடி என்று சொல்வான் புலமாடி பிறப்பே எந்த நன்னா நான் உனை பிரிகேன் ஒரு நாளும். ஆமா பார்த்தான் புலமாடன். ஆமா தங்கா என்ன அம்மா நம்மை கோபமாக உரைத்த காரணத்தினால் ஆமா நான் இந்த ஊரை விட்டு எங்காவது பிழைக்கலாம் என்று போக போகிறேன் என்றார். ஆமா ஊர் விட்டு ஊர் போறேனா? அம்மா எனக்கு தான் அவ்வளவு வித்தைகளும் தெரியும். பார்த்தாள் இந்த ஆ. குலமாடியாகிய தங்கை சொல்லுவாள். எப்படி? என் அண்ணே கண்ணான கண்ணே உன்னை மறந்திரு பேனோ போயினோ. காரணமான வார்த்தைகள் பறையாதே அண்ணே. போடு, போடு. நாதன் அருளால் ஆமாமா நாதன் அருளால் கொண்ட தாய் தந்தை அறியாமல் நானும் முன்னோட்டு பாரேன் என்று சொல்லிந்தாள். போடு போடு அண்டே நானும் உங்களோடு வாரேன் அப்படி என்றாள். ஆமா. அம்மா அப்பா காணாம ரெண்டு பேருமே போயிடலாம். சரி போகணும்னா கையில அரை காசு கூட இல்லையே என்ன செய்வது என்று ஆமா நாளை அதிகாலையில போகலாம். ஆமா ஏன்னா மலங்கான இடத்திலே சென்று நாமல் தொழில் படிக்க வேண்டும் ஆமா என்றது ஐதந்தை அறியாமல் சரி அவங்க சேகரித்து வைத்த பெட்டகத்தை திறந்து ஆமா வேண்டிய பொன்னுகளை அதாவது காசுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எடுத்து அண்ணனும் தங்கையுமாக ஆமா கையிலே தடியும் எடுத்துக்கொண்டு சரி புறப்பட்டு வருகின்றார்கள். ஆமா எப்படி எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி? அண்ணனுடன் தங்கையுமாய் அண்ணனுடன் தங்கையுமாய் பரதேசம் போக வந்தே பரதேசம் போக வந்தே இளையாள் சிவனடியார்
அழுத குரல் ஆமாமா. கேட்டல்லவோ கேட்டல்லவோ ஆதரவாய் ஓடி வந்தார் அழுத குரல் கேட்டல்லவோ ஆதரவாய் ஓடி வந்தா சிவனடியால் தன் மக்களை காணவில்லையே என்று கவலையோடு அழுது புலம்புகிறாள். ஆமா. உற்றார் உரன்முறையாரெல்லாம் ஆறுதலை கூறுகின்றார்கள். சரி இவங்க அண்ணனும் தங்கையுமாக ஆமா எங்கே வருகிறார்? காளை புலையனிடத்திலே ஆமா மந்திரம் படிக்க வேண்டும் என்று என்று. எப்படி அண்ணனும் தங்கையுமா வர்றாங்க? ஆமா எங்கே வருகிறார் பாருங்கள். எங்கே மணப்பாடு ஒரு மெட்டே ஒரு ஓரோ விட்டு உமையுடல் வராரையா மணப்பாடு ஊர் விட்டு ஓரோ விட்டு மகிமையுடன் வாராரையா வாராரையா ஏ கருங்காணி மலையதிலே ஆளி புலையன் இடமாதிலே ஓதனை பார்த்தல்லவோ ஓதனை அனுப்பிவிட்டார் செவுகேரை. காடி மடம் கடந்து கோட்டை வாசலிலே வந்து சோதனை போட்டு சரி. எங்கடா போறீங்க அப்படின்னா அப்படியே. மலையரசனிடத்துல ஆமா மந்திரம் படிக்க போறோம் அப்படி என்று சொல்லி சொல்லி அங்கே இருந்து புறப்பட்டு அண்ணன் அங்கையுமாக ஆமா. பார்வதி வாழ்புறம் கடந்தாரே. ரெண்டு பேரும் புறப்பட்டு பல பல இடங்களை கடந்து ஆமா. கருங்கமலை அடவிகளும் அடவிகளும் காவுகளும் தான் கடந்து காயவலும் தான் கடந்து கமிழும் காளியவலாம் கயலும் காளியமும் மலை கண்டாரே. மலை கண்டாரே அண்ணாவே 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 என்று கதவை தட்டுவாரா. கருங்க மலையிலே வந்தார்கள். ஆமா அந்த காளை புலையன் அரண்மனையிலே வந்து அப்படியே. அண்ணாவி அண்ணே அண்ணே என்னது கதவை தட்டுறாங்க. ஆமா. அவன் பூஜையில இருக்கிறான். ஆமா எப்படி பாருங்கள். எப்படி பாதைகளை வருத்துவதும் பாதைகளை வருத்துவதும் இடுவதும் அவர் தொழில்தான். எழுதுவதும் அவர் தொழில்தான் காளி புலச்சியவள் காளி போலச்சியவள் கையை கட்டி நிற்பதுவும் கையெடுத்து நிற்பது போல் கரும்பூனை அறுப்பதுவும் கரும்போனை அறுப்பது போல் கருத்தவன்றி பிளப்பதுவும் அர்த்த முட்டி பிறப்பது போல் சூலாண்டு சூழுவன்றி சோலாடு சோழமணி சூழவெளி கொடுப்பதுவும் சோழபதி கொடுப்பது போல் நாகங்களை மலைப்பாம்பும் நாளக்கண்ணே மலைப்பாம்பும் பாவன்று அழைப்பதுவும் வாய் வந்து அழைப்பது போல் நன்றாக படம் எரித்து அன்பாக படம் எரிந்து நாக நின்று ஆட்டுவதும் நாகமின்று ஆடுவதும் தலைவாழை இலை போட்டு தலைவாழை இலை போட்டு தானே வெளி கொடுப்பதுவும் தானே வெள்ளி கொடுப்பதும் பாதைகளை வரவழைத்தான். பாதைகளை வரவழைத்தான் வந்திடுமாம் 1000 பேர். மந்திரமால் 1000 பேர் கேட்ட சத்தம் கேட்டல்லவோ கேட்ட சத்தம் கேட்டல்லவோ விலகில் வந்தான் வேலவனோ விலகி வந்தால் வேலவனோ ஆரடவா கதவை தட்டி உறவை தட்டி அழைக்கிறது என்றுரைத்தான். ஆடரவா இலகி கட்டி கதவு தட்டி என்ன ஏதோ அழைக்கிறேன் வா. ஓடி வந்தான் புறமாடம் பூஜை முடிந்து. ஏய் யாருடா அங்க வந்து நிக்கிறது? ஆ, ஐயா ஐயா நாங்க தான். வணங்குறோம் சாமி. வணக்கம் வணக்கம். நாங்க உங்களிடம் தொழில் படிக்க வந்திருக்கிறோம். ஆமா அப்படியா? ஆமா. அப்படின்னா நீ யாரு, எந்த ஊரு, நானா எதற்காக வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் யாரெல்லாம்? எங்க ஊர் மணப்பாடு சரி, இது யாரு? இது என் தங்கை தங்கை. ஆமா உங்களுக்கு தொழில் படிக்க வேண்டுமா? ஆமா எங்க தொழில் படிக்கணும் அப்படின்னா ஆ, ஐயா எங்கள் குலம் வண்ணார் குலம். ஆமா தாயார் பெயர் சிவனடியால், தந்தை பெயர் கட்ட சித்தன். சரி
என் தகப்பன் கட்ட சித்தன் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். என் தகப்பன் கட்ட சித்தன் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். தாய் தந்தையர் தன்னை விட்டு மாறி வந்து தொழில் படிக்க தாய் தந்தை தன்னை விட்டு நானும் வந்து தொழில் படிக்க தங்கையரோ நானும் அல்லோ அரை உனக்கு பிள்ளை என்றார். ஐயா உங்களுக்கு நாங்கள் 2 பேருமே இன்று முதல் பிள்ளை ஆமா பிள்ளை என்று சத்தியம் பண்ணி கொடுத்து பிரமாணம் முடித்து கொடுக்கிறார். அப்பா தேனும் திரைமாவும் கொடுத்தான். ஆமா மகிழ்ச்சி அடைந்த ஏன்னா இவனுக்கு குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. ஆமா குல ஆடன் தனக்காக கூண்டவோமன் தான் வளர்த்து மாறி ஓட்டிடவோ ஈரான மந்திரமோ மரம் தடுத்து வைக்கும் சிலை மூலிகையும் கண்ணுக்கு காணாமல் காற்றாக பறந்திடவோ கரும்போனை போல் உருவா காணாமல் சாடிடவோ ஆனை போலே கடுவாயிடவோ அரியாளி சிங்கமது ஏனைகள் முறைத்தோடு தொழிலும் தானும் கற்றான் புலே மாடனவன் ஆளி புலையில் முன்னே வந்தான் காளிப்புலையன் முன்னே வந்து கட்டுடனே அடி தொழுதான் மதரபாய் தான் வணங்கி அரிய நல்ல புலமாடல் கைதொட்டு ஆணையிட்டு ஆணையிட்டு சந்தோஷம் கொண்டல்லவோ அன்புடனே புலமாடன் கையில் கம்பு தானும் கட்டி மந்திரத்தை உச்சரித்தார் மாட்டேன் என்று சொல்லாமல் அவர் முறத்து வருமார்கள் வருகாமல் தன்னைகள் துரத்திடுவார் எலிகள் போல் ஓட்டியிடவோ மல்லிகள் போல் சென்றிடவோ மாதைவேகள் வருத்தியல்லோ ஊற்று வெள்ளத்தை உடனே பார்க்க காளி நல்ல புலச்சியவள் தொழிலெல்லாம் படித்து கொடுத்தாளே. மன்னார மாடனவன மன்னார மாடியோடே நெடுகால் பெற்ற மக்கள் என்ன புல மாடன் என்றும் என்ன புல மாடி என்றும் கொடுத்து வளர்த்துவாராய் சிவனடியார் வந்து வர்றோம் நாளைகளே ஆகியவற்றை தான் படித்து அண்ணனுடன் தங்கையுமா ஆதரவாய் வாழ்ந்து வரேன். அப்போது குலமாடி அண்ணனுடன் முகம் பார்த்து குலமாடா அழகு வார்த்தை சொல்ல கேளு கொட்டுதற்கு புலமாடி வார்த்தைக்கு ஏதோ சொல்லுவாளா வந்தேன் சாராயோ கொண்டு வேணும் எந்த நன்னே அதோ நிற்கும் காராவை நாவே எப்பொழுது கடுவறுத்து தர வேணும் வைத்த நல்ல எந்த நன்னா என்று உரைக்க புலமாடி ஏதோ சொல்வான் புலமாடல் வல்லாத காலம் இது ஓராது தங்கையரே அரண்மனையார் அழித்தாரானால் நம்மை கொன்றிடுவார் என்று சொல்ல புலமாடல் என் திளையும் மறுத்து விட்டார் தங்கை சொல்லை தான் கேட்டு தானே எந்த புலமாடல் செந்தூர்பதியானதிலே கோவில் நல்ல பசுவதையும் ஆறாவை தான் பிடித்து
பிடித்து தாராவை தான் பிடித்து படுவதையும் தான் அறுத்தான் அறுவதையும் தான் அறுத்தான் ஈரக்குல தாமரக்காய் ஈரகுல தாமரக்காய் ரத்தமதை தான் விரட்டி மந்தமதை தான் விரட்டி சாராய கொட்டு எல்லோ தாராய சுட்டி எல்லாம் தானையவர் குடித்திடவே தானையவள் பிடித்திடவே அப்போது அரண்மனையார் அப்பொழுது அரண்மனையார் தாராவை காணாமல் தாராவை காணாமல் கட்டுடனே தடம் பார்க்க கண்ட உடனே களப்பார்த்து இறக்குள்ள தாமரக்காய் தாமரக்காய் ரத்தமதும் தான் விரட்டி தான் விரட்டி சாராயம் கொட்டி எல்லோ தாராயில் குட்டி எல்லாம் மாணவர்கள் குடித்த போது தானவர்கள் குடித்ததோடு அப்போது அரண்மனையார் மந்திரங்கள் வீரமடம் கற்று வர மாடன் புலமாடி பெருமையுடன் வராரையா ஆளி அரசனிடம் கனகவிட வாங்கியல்லோ மனப்பாடு உறதிலே ஆறாறு இருபேரும் அண்ணனுடன் தங்கையுமாய் அதிக சேலை தான் வெளுத்து எல்லாமே வைத்தவர்கள் இருவேறப்பாய் வாழ்ந்து வர அப்போது புலமாடி அண்ணனை பார்த்துரைப்பாள் பார்த்து விட்டான் தங்கையரே சாராயம் வேணுமென்றால் பார்த்தாலே புலமாடி பண்ணார மாடனவன பண்ணார மாடியோடே நெடுகால் பெற்ற மக்கள் என்ன புல மாடன் என்றும் என்ன புல மாடி என்றும் ஏற்படுத்த வளர்த்து வாராள் உண்மையுள்ள சிவனடியார் வளர்த்து வர்றோம் நாளைகளே ஆகியவற்றை தான் படித்து அண்ணனுடன் தங்கையுமாய் ஆதரவாய் வாழ்ந்து வரே அப்போது குலமாடி அண்ணனுடன் முகம் பார்த்து நேண்டே குலமாடா அழகு வார்த்தை சொல்ல கேளு நல்ல கொட்டுதற்கு கட்டுடைய காராவை புலமாடி வார்த்தைக்கு ஏதோ சொல்லுவாளா கொண்டு வந்தேன் சாராயோ கொண்டு வேணும் எந்த நன்னே அதோ நிற்கும் காராவை என்னாவே எப்பொழுது கடுவறுத்து தர வேணும் வைத்த நல்ல எந்த நன்னா என்று உரைக்க புலமாடி ஏதோ சொல்வான் புலமாடல் வல்லாத காலம் இது ஓராது தங்கையரே அரண்மனையார் அடித்தாரானால் நம்மை கொன்றிடுவார் என்று சொல்ல புலமாடல் எந்திலையும் மறுத்து விட்டார் தங்கை சொல்லை தான் கேட்டு தானே எந்த புலமாடல் செந்தூர்பதியானதிலே கோவில் நல்ல பசுவதையும் ஆறாவை தான் பிடித்து அடுவதையும் தான் அறுத்தார் இறக்குல தாமரக்காய் ரத்தமதை தான் விரட்டி சாராய கொட்டு எல்லோ தானையவர் குடித்திடவே அப்போது அரண்மனையார் தாராவை காணாமல் கட்டுடனே தடம் பார்க்க இறக்குள்ள தாமரக்காய் ரத்தமதும் தான் விரட்டி சாராயம் கொட்டி எல்லோ மாணவர்கள் குடித்த போது அப்போது அரண்மனையார் மந்திரங்கள் வீரமடம் கற்று வர மாடன் புலமாடி பெருமையுடன் வராரையா ஆளி அரசனிடம் கனகவிட வாங்கியல்லோ மனப்பாடு உறதிலே ஆறாறு இருபேரும் அண்ணனுடன் தங்கையுமாய் அதிக சேலை தான் வெளுத்து எல்லாமே வைத்தவர்கள் இருவேறப்பாய் வாழ்ந்து வர அப்போது புலமாடி அண்ணனை பார்த்துரைப்பாள் பார்த்து விட்டான் தங்கையரே சாராயம் வேணுமென்றால் பார்த்தாலே புலமாடி பண்ணார மாடனவன பண்ணார மாடியோடே நெடுகால் பெற்ற மக்கள் என்ன புல மாடன் என்றும் என்ன புல மாடி என்றும் ஏற்படுத்த வளர்த்து வாராள் உண்மையுள்ள சிவனடியார் வளர்த்து வர்றோம் நாளைகளே ஆகியவற்றை தான் படித்து அண்ணனுடன் தங்கையுமாய் ஆதரவாய்
வார்த்தை சொல்ல கேளு வார்த்தை சொல்ல கேளு நல்ல கொட்டுதற்கு கட்டுடைய காராவையே காராலை புலமாடி புலமாடி வார்த்தைக்கு ஏதோ சொல்லுவாளா சொல்லுவாள் வந்தேன் சாராயோ சாராயோ கொட்டு வேணும் எந்த நன்னே அதோ நிற்கும் காராவையே அண்ணாவே எப்பொழுது இப்போது கடுவரத்து தர வேணும் தர வேணும் வைத்த நல்ல எந்த நன்னா என்று உரைக்க புலமாடி சொல்லி புலமாடி ஏது சொல்வான் புலமாடல் சொல்வாள் புலமாடல் வல்லாத காலம் இது ஐயாத காலம் இது ஓராது தங்கையரே ஓராது தங்கையரே அரண்மனையார் அழித்தாரானால் அரண்மனையார் அழித்தாரானால் அடுத்து நம்மை கொன்றிடுவார் அங்கிடத்தை கொண்டிடுவார் என்று சொல்ல புலமாடல் சொல்ல புலமாடல் என் திளையும் மறுத்து விட்டாள் வீட்டிலையும் பார்த்து விட்டார் தங்கை சொல்லை தான் கேட்டு என்று சொல்லை தான் கேட்டு தானே எந்த புலமாடல் எந்த புலமாடல் செந்தோர்பதியானதிலே செந்தூர்பதியானதிலே கோவில் நல்ல பசுவதையும் கோவில் நல்ல பசுவதையும் ஆறாவை தான் பிடித்து தாராவை தான் பிடித்து அடுவதையும் தான் அறுத்தாள் அறுவதையும் தான் அறுத்தாள் ஈரக்குல தாமரக்காய் ஈரகுல தாமரக்காய் ரத்தமதை தான் விரட்டி மந்தமதை தான் விரட்டி சாராய கொட்டு எல்லோ பாலாய சுட்டி எல்லாம் தானையவர் குடித்திடவே தானையவள் புடித்திடவே அப்போது அரண்மனையார் அப்பொழுது அரண்மனையால் தாராவை காணாமல் தாராவை காணாமல் கட்டுடனே தடம் பார்க்க கண்ட உடனே களப்பார்த்து இறக்குள்ள தாமரக்காய் தாமரக்காய் ரத்தமதும் தான் விரட்டி தான் விரட்டி சாராயம் கொட்டி எல்லோ தாராயில் குட்டி எல்லாம் மாணவர்கள் குடித்த போது தானவர்கள் குடித்ததோடு அப்போது அரண்மனையார் மந்திரங்கள் வீரமடம் கற்று வர மாடன் புலமாடி பெருமையுடன் வராரையா ஆளி அரசனிடம் கனகவிட வாங்கியல்லோ வாங்கியெல்லாம் மனப்பாடு உறதிலே ஆறாறு இருபேரும் அண்ணனுடன் தங்கையுமாய் தங்கையுமாய் அதிக சேலை தான் வெளுத்து எல்லாமே வைத்தவர்கள் இருவேறப்பாய் வாழ்ந்து வர வாழ்ந்து வர அப்போது புலமாடி புலமாடி அண்ணனை பார்த்துரைப்பாள் பார்த்து விட்டான் தங்கையரே 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 சாராயம் வேணுமென்றால் வேண்டும் என்றால் பார்த்தாலே புலமாடி புலமாடி பண்ணார மாடனவன பண்ணார மாடியோடே சிவனடியால் பெற்ற மக்கள் என்ன புல மாடன் என்றும் என்ன புல மாடி என்றும் பேர் கொடுத்து வளர்த்து வாராள் பெருமையுள்ள சிவனடியால் வளர்த்து வர்றோம் நாளைகளே ஆகியவற்றை தான் படித்து அண்ணனுடன் தங்கையுமாய் ஆதரவாய் வளர்ந்து வரேன் அப்போது குலமாடி அண்ணனுடன் முகம் பார்த்து நேண்டே குலமாடா அழகு வார்த்தை சொல்ல கேளு நல்ல கொட்டுதற்கு கட்டுடைய காராவையே காராலை புலமாடி வார்த்தைக்கு ஏதோ சொல்லுவாளா கொண்டு வந்தேன் சாராயோ கொண்டு வேணும் எந்த நன்னே அதோ நிற்கும் காராவையே அண்ணாவே எப்பொழுது கடுவரத்து தர வேணும் வைத்த நல்ல எந்த நன்னா என்று உரைக்க புலமாடி சொல்லி புலமாடி ஏது சொல்வான் புலமாடல் சொல்வாள் புலமாடல் வல்லாத காலம் இது ஐயாத காலம் இது ஓராது தங்கையரே ஓராது தங்கையரே அரண்மனையார் அழித்தாரானால் அரண்மனையார் அழித்தாரானால் அடுத்து நம்மை கொன்றிடுவார் அங்கிடத்தை கொண்டிடுவார் என்று சொல்ல புலமாடல் சொல்ல புலமாடல் என் திளையும் மறுத்து விட்டாள் வீட்டிலையும் பார்த்து விட்டார் தங்கை சொல்லை தான் கேட்டு என்று சொல்லை தான் கேட்டு தானே எந்த புலமாடல் எந்த புலமாடல் செந்தோர்பதியானதிலே செந்தூர்பதியானதிலே கோவில் நல்ல பசுவதையும் கோவில் நல்ல பசுவதையும் ஆறாவை தான் பிடித்து தாராவை தான் பிடித்து அடுவதையும் தான் அறுத்தாள் அறுவதையும் தான் அறுத்தாள் ஈரக்குல தாமரக்காய் ஈரகுல தாமரக்காய் ரத்தமதை தான் விரட்டி மந்தமதை தான் விரட்டி சாராய கொட்டு எல்லோ பாலாய சுட்டி எல்லாம் தானையவர் குடித்திடவே தானையவள் புடித்திடவே அப்போது அரண்மனையார் அப்பொழுது அரண்மனையால் தாராவை காணாமல் தாராவை காணாமல் கட்டுடனே தடம் பார்க்க கண்ட உடனே களப்பார்த்து இறக்குள்ள தாமரக்காய் ரத்தமதும் தான் விரட்டி தான் விரட்டி சாராயம் கொட்டி எல்லோ தாராயில் குட்டி எல்லாம் மாணவர்கள் குடித்த போது தானவர்கள் குடித்ததோடு அப்போது அரண்மனையார் மந்திரங்கள் வீரமடம் கற்று வர மாடன் புலமாடி பெருமையுடன் வராரையா ஆளி அரசனிடம்
வானதிலே ஆறாரே இருவேரும் வாராரே இருவேரும் அண்ணனுடன் தங்கையுமாய் அண்ணனுடன் தங்கையுமாய் அதிக சேலை தான் வெளுத்து சேலை தான் வெளுத்து எல்லாமே வைத்தவர்கள் நீ வைத்தது இருவேறப்பாய் வாழ்ந்து வர பாய் வாழ்ந்து வர அப்போது புலமாடி புலமாடி அண்ணனை பார்த்துரைப்பாள் அண்ணனே பார்த்து விட்டான் தங்கையரே 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 சாராயம் வேணுமென்றால் சாராயம் வேண்டுமென்றால் பார்த்தாலே புலமாடி புலமாடி பண்ணார மாடனவன மாடனவே பண்ணார மாடியோடே மாடியோடே இதனடையால் பெற்ற மக்கள் மக்கள் என்ன புல மாடன் என்றும் மாடன் என்றும் என்ன புல மாடி என்றும் மாடி என்றும் பேர் கொடுத்து வளர்த்து வாராள் வளர்த்து வரார் பெருமையுள்ள சிவனடியாள் உள்ள சிவனடியார் வளர்த்து வர்றோம் நாளைகளே வரும் நாளையிலே ஆகியவற்றை தான் படித்து நான் படித்து அண்ணனுடன் தங்கையுமாய் அண்ணனுடன் தங்கையுமா ஆதரவாய் வளர்ந்து வரே ஆதரவு வந்து வர அப்போது குலமாடி அப்போது குலமாடி அண்ணனுடன் முகம் பார்த்து அண்ணனுடன் முகம் பார்த்து நேண்டே குலமாடா அண்ணனுடன் குலமாட அழகு வார்த்தை சொல்ல கேளு ஐயோட்டு சொல்ல கேளு நல்ல பொட்டுதற்கு ஒட்டுதற்கு கட்டுடைய காராவை காராளை புலமாடி ஆறாரே புலமாடி வார்த்தைக்கு ஏதோ சொல்லுவாளா சொல்லுவாள் கொண்டு வந்தேன் சாராயோ சாராயோ கொண்டு வேணும் எந்த நன்னே அதோ நிற்கும் காராவை வாராவை நாமே எப்பொழுது இப்போது அடுவரத்து தர வேணும் தர வேணும் வைத்த நல்ல எந்த நன்னா எந்தனோ என்று உரைக்க புலமாடி என்று சொல்லி புலமாடி ஏது சொல்வான் புலமாடல் ஏது சொல்வான் புலமாடன் கொல்லாத காலம் இது ஐயாத காலம் இது ஓராது தங்கையரே போராது தங்கையது அரண்மனையார் அடித்தாரானால் அரண்மனையார் அடித்தாரானால் அறுத்து நம்மை கொன்றிடுவார் அண்ணனது கொண்டிடுவான் என்று சொல்ல புலமாடல் என்று சொல்ல புலமாடு எந்திலையும் மறுத்து விட்டாள் வீட்டிலையும் பார்த்து விட்டான் தங்கை சொல்லை தான் கேட்டு என்று சொல்லை தான் கேட்டு தானே எந்த புலமாடல் எந்த புலமாடு செந்தோர்பதியானதிலே செந்தூர்படி ஆனதிலே கோவில் நல்ல பசுவதையும் கோவில் நல்ல பசுவதையும் ஆறாவை தான் பிடித்து காராவை தான் பிடித்து அடுவதையும் தான் அறுத்தார் அறுவதையும் தான் அறுத்தான் இறக்குல தாமரக்காய் ஈரகுல தாமரக்காய் ரத்தமதை தான் விரட்டி பத்தமதை தான் வரட்டி சாராய கொட்டு எல்லோ காராய சுட்டி எல்லாம் தானையவர் குடித்திடவே தானையவள் புடித்திடவே அப்போது அரண்மனையார் அப்பொழுது அரண்மனையால் தாராவை காணாமல் காராவை காணாமல் கட்டுடனே தனம் பார்க்க கண்ட உடனே களப்பார்த்து இறக்குள்ள தாமரக்காய் தாமரைக்காய் ரத்தமதும் தான் விரட்டி தான் வரட்டி சாராயம் கொட்டி எல்லோ காராயில் குட்டி எல்லாம் மாணவர்கள் குடித்த போது மாணவர்கள் குடித்ததோடு அப்போது அரண்மனையார் இந்த மந்திரங்கள் மந்திரங்கள் வீரமடம் கற்று வர கற்று வர புலமாடன் புலமாடி புலமாடி பெருமையுடன் வராரையா பெருமையுடன் வராரையா. ஆளி அரசனிடம் கச்சவிடும் கனகவிட வாங்கியல்லோ எல்லாம் வாங்கி எல்லாம் மனப்பாடு உறதிலே உறவிலே ஆறாரே இருவேரும் வாராரே இருவேரும் அண்ணனுடன் தங்கையுமாய் அண்ணனுடன் தங்கையுமாய் அதிக சேலை தான் வெளுத்து சேலை தான் வெளுத்து எல்லாமே வைத்தவர்கள் நீ வைத்தது இருவேறப்பாய் வாழ்ந்து வர பாய் வாழ்ந்து வர அப்போது புலமாடி புலமாடி அண்ணனை பார்த்துரைப்பாள் அண்ணனே பார்த்து விட்டான் தங்கையரே 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 சாராயம் வேணுமென்றால் சாராயம் வேண்டுமென்றால் பார்த்தாலே புலமாடி புலமாடி பண்ணார மாடனவன மாடனவே பண்ணார மாடியோடே மாடியோடே இதனடையால் பெற்ற மக்கள் மக்கள் என்ன புல மாடன் என்றும் மாடன் என்றும் என்ன புல மாடி என்றும் மாடி என்றும் பேர் கொடுத்து வளர்த்து வாராள் வளர்த்து வரார் பெருமையுள்ள சிவனடியாள் உள்ள சிவனடியார் வளர்த்து வர்றோம் நாளைகளே வரும் நாளையிலே ஆகியவற்றை தான் படித்து நான் படித்து அண்ணனுடன் தங்கையுமாய் அண்ணனுடன் தங்கையுமா ஆதரவாய் வளர்ந்து வரே ஆதரவு வந்து வர அப்போது குலமாடி அப்போது குலமாடி அண்ணனுடன் முகம் பார்த்து அண்ணனுடன் முகம் பார்த்து நேண்டே குலமாடா அண்ணனுடன் குலமாட அழகு வார்த்தை சொல்ல கேளு ஐயோட்டு சொல்ல கேளு நல்ல பொட்டுதற்கு ஒட்டுதற்கு கட்டுடைய காராவை காராளை புலமாடி புலமாடி வார்த்தைக்கு ஏதோ சொல்லுவாளா சொல்லுவாள் கொண்டு வந்தேன் சாராயோ சாராயோ கொண்டு வேணும் எந்த நன்னே அதோ நிற்கும் காராவை வாராவை நாமே எப்பொழுது இப்போது அடுவரத்து தர வேணும் தர வேணும் வைத்த நல்ல எந்த நன்னா எந்தனோ என்று உரைக்க புலமாடி என்று சொல்லி புலமாடி ஏது சொல்வான் புலமாடல் ஏது சொல்வான் புலமாடன் கொல்லாத காலம் இது ஐயாத காலம் இது ஓராது தங்கையரே போராது தங்கையது அரண்மனையார் அடித்தாரானால் அரண்மனையார் அடித்தாரானால் அறுத்து நம்மை கொன்றிடுவார் அண்ணனது கொண்டிடுவான்
சொல்ல புலமாடல் என்று சொல்ல புலமாடு எந்திலையும் மறுத்து விட்டான் வீட்டிலையும் பார்த்து விட்டான் தங்கை சொல்லை தான் கேட்டு என்று சொல்லை தான் கேட்டு தானே எந்த புலமாடல் எந்த புலமாடு செந்தூர்பதியானதிலே செந்தூர்பதியானதிலே கோவில் நல்ல பசுவதையும் கோவில் நல்ல பசுவதையும் ஆறாவை தான் பிடித்து தாராவை தான் பிடித்து படுவதையும் தான் அறுத்தான் அறுவதையும் தான் அறுத்தான் ஈரக்குல தாமரக்காய் ஈரகுல தாமரக்காய் ரத்தமதை தான் விரட்டி பத்தமதை தான் வரட்டி சாராய கொட்டு எல்லோ பாராய சுட்டி எல்லாம் தானையவர் குடித்திடவே தானையவள் புடித்திடவே அப்போது அரண்மனையார் அப்பொழுது அரண்மனையால் தாராவை காணாமல் தாராவை காணாமல் கட்டுடனே தடம் பார்க்க கண்ட உடனே களப்பார்த்து இறக்குள்ள தாமரக்காய் தாமரக்காய் ரத்தமதும் தான் விரட்டி தான் வரட்டி சாராயம் கொட்டி எல்லோ தாராயில் குட்டி எல்லாம் மாணவர்கள் குடித்த போது தானவர்கள் குடித்ததோடு அப்போது அரண்மனையார் இந்த மந்திரங்கள் வீரமடம் கற்று வர மாடன் புலமாடி புலமாடி பெருமையுடன் வராரையா வராரையா. ஆளி அரசனிடம் கச்சவிடும் கனகவிட வாங்கியல்லோ அந்தியெல்லாம் வாங்கியெல்லாம் மனப்பாடு உறதிலே புறப்பாடு உறவிலே ஆறாறு இருபேரும் வாராரே இருவேரும் அண்ணனுடன் தங்கையுமாய் அண்ணனுடன் தங்கையுமாய் அதிக சேலை தான் வெளுத்து சேலை தான் வெளுத்து எல்லாமே வைத்தவர்கள் நீ வைத்தது இருவேறப்பாய் வாழ்ந்து வர பாய் வாழ்ந்து வர அப்போது புலமாடி அப்போது புலமாடி அண்ணனை பார்த்துரைப்பாள் அண்ணனே பார்த்து விட்டான் தங்கையரே 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 சாராயம் வேணும் சாராயோ வேண்டுமென்றால் பார்த்தாலே புலமாடி பார்த்தாலே புலமாடி மன்னார மாடனவன மன்னார மாடியோடே இதனடியால் பெற்ற மக்கள் என்ன புல மாடன் என்றும் என்ன புல மாடி என்றும் கொடுத்து வளர்த்து வாராள் பெருமையுள்ள சிவனடியாள் வளர்த்து வர்றோம் நாளைகளே ஆகியவற்றை தான் படித்து அண்ணனுடன் தங்கையுமாய் ஆதரவாய் வாழ்ந்து வரே அப்போது குலமாடி அண்ணனுடன் முகம் பார்த்து நேண்டே குலமாடா அழகு வார்த்தை சொல்ல கேளு நல்ல பொட்டுதற்கு கட்டுடைய காராவை காராவை புலமாடி புலமாடி வார்த்தைக்கு ஏதோ சொல்லுவாளா சொல்லுவாள் கொண்டு வந்தேன் சாராயோ சாராயோ கொண்டு வேணும் எந்த நன்னே அதோ நிற்கும் காராவை நாமே எப்பொழுது இப்போது அடுவறுத்து தர வேணும் அடுத்து தர வேணும் வைத்த நல்ல எந்த நன்னா எந்த நன்னா என்று உரைக்க புலமாடி என்று சொல்லி புலமாடி ஏது சொல்வான் புலமாடல் ஏது சொல்வான் புலமாடன் வல்லாத காலம் இது ஐயாத காலம் இது ஓராது தங்கையரே போராது தங்கையது அரண்மனையார் எரித்தாரானால் அரண்மனையார் எரித்தாரானால் அறுத்து நம்மை கொன்றிடுவார் அன்னிடத்தை கொண்டிடுவான் என்று சொல்ல புலமாடல் என்று சொல்ல புலமாடு எந்திலையும் மறுத்து விட்டான் வீட்டிலையும் பார்த்து விட்டான் தங்கை சொல்லை தான் கேட்டு என்று சொல்லை தான் கேட்டு தானே எந்த புலமாடல் எந்த புலமாடு செந்தூர்பதியானதிலே செந்தூர்பதியானதிலே கோவில் நல்ல பசுவதையும் கோவில் நல்ல பசுவதையும் ஆறாவை தான் பிடித்து தாராவை தான் பிடித்து படுவதையும் தான் அறுத்தான் அறுவதையும் தான் அறுத்தான் ஈரக்குல தாமரக்காய் ஈரகுல தாமரக்காய் ரத்தமதை தான் விரட்டி பத்தமதை தான் வரட்டி சாராய கொட்டு எல்லோ பாராய சுட்டி எல்லாம் தானையவர் குடித்திடவே தானையவள் புடித்திடவே அப்போது அரண்மனையார் அப்பொழுது அரண்மனையால் தாராவை காணாமல் தாராவை காணாமல் கட்டுடனே தடம் பார்க்க கண்ட உடனே களப்பார்த்து இறக்குள்ள தாமரக்காய் தாமரக்காய் ரத்தமதும் தான் விரட்டி தான் வரட்டி சாராயம் கொட்டி எல்லோ தாராயில் குட்டி எல்லாம் மாணவர்கள் குடித்த போது தானவர்கள் குடித்ததோடு அப்போது அரண்மனையார் இந்த மந்திரங்கள் வீரமடம் கற்று வர மாடன் புலமாடி புலமாடி பெருமையுடன் வராரையா வராரையா. ஆளி அரசனிடம் கச்சவிடும் கனகவிட வாங்கியல்லோ அந்தியெல்லாம் வாங்கியெல்லாம் மனப்பாடு உறதிலே புறப்பாடு உறவிலே ஆறாறு இருபேரும் வாராரே இருவேரும் அண்ணனுடன் தங்கையுமாய் அண்ணனுடன் தங்கையுமாய் அதிக சேலை தான் வெளுத்து சேலை தான் வெளுத்து எல்லாமே வைத்தவர்கள் நீ வைத்தது இருவேறப்பாய் வாழ்ந்து வர பாய் வாழ்ந்து வர அப்போது புலமாடி அப்போது புலமாடி அண்ணனை பார்த்துரைப்பாள் அண்ணனே பார்த்து விட்டான் தங்கையரே 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 சாராயம் வேணும் சாராயோ வேண்டுமென்றால் பார்த்தாலே புலமாடி பார்த்தாலே புலமாடி